2026ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக பதிவாகியுள்ளது. தமிழகத்தின் முன்னணி நடிகரான ஜோசப் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் ஊடாக அரசியலில் களமிறங்கிய வெறும் 824 நாட்களிலேயே இரு பெரும் திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளை தோற்கடித்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருப்பது இந்திய பிராந்திய அரசியலிலேயே ஒரு புதிய அரசியல் அலை உருவாகியிருப்பதை காட்டுகிறது. சென்னை ஜவஹர்லால் நேரு அரங்கில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களின் கரகோஷங்களுக்கிடையில் அவர் பதவியேற்ற அந்த தருணம் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் யுகத்தின் தொடக்கமாக பலராலும் வர்ணிக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் உருவாகும் அரசியல் மாற்றங்களை ஒரு அண்டை நாடாக நாம் கவனத்துடன் அவதானித்தாலும் இலங்கையின் இறைமையையும் தேசிய கௌரவத்தையும் பாதுகாப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் சமரச பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதையும் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. வடக்கு மாகாண மக்களின் நில உரிமை பிரச்சனைகள் போர் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத காயங்களாகவே தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் பல 100 குடும்பங்கள் தமது பூர்வீக நிலங்களை மீட்க இன்னும் போராடி கொண்டிருக்கின்றன. இத்தகைய பிரச்சனைகளை வெறும் தேர்தல் மேடை உரைகளாக அல்லாமல் வரலாற்று ரீதியின் கோணத்தில் அணுக வேண்டிய அவசியத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உணர்ந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024ஆம் ஆண்டு வழங்கிய வாக்குறுதிகள் வெறும் அரசியல் கோஷங்களாக இல்லாமல் நீண்டகால அநீதிகளை சரி செய்யும் முயற்சிகளின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜய் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற உணர்ச்சிபூர்வமான அரசியல் கோஷங்களை முன்வைத்து வருவது கவனிக்கத்தக்கது. ஆனால் 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டுகளிலான இந்திய இலங்கை கடல் எல்லை உடன்படிக்கைகளின்படி கச்சத்தீவு இலங்கையின் இறையாண்மைக்குட்பட்ட பகுதி என்பது சர்வதேச ரீதியில் ஏற்கப்பட்ட உண்மை. இளைஞர்களின் உணர்வுகளை தூண்டும் அரசியல் பேச்சுக்கள் குறுகிய கால அரசியல் பலன்களை அளிக்கக்கூடும். ஆனால் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ள பிராந்திய விவகாரங்களை மீண்டும் அரசியல் மேடைகளில் கிளறுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கையையும் நல்லுறவையும் பாதிக்கும் அபாயத்தை உருவாக்கலாம். அதேபோல் மீனவர் பிரச்சனையிலும் இலங்கை தனது நிலைப்பாட்டை தெளிவாக கொண்டுள்ளது. பாரம்பரிய மீன்பிடி உரிமை என்ற பெயரில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். குறிப்பாக இந்திய இழுவைப்படகு முறை வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் சுற்றுச்சூழலையும் கடுமையாக பாதித்து வருகிறது. பல தசாப்தங்களாக போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மீனவர் சமூகத்தின் மீளெழுச்சியை மீண்டும் சீர்குலைக்கும் எந்த நடவடிக்கையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. இருப்பினும் தமிழகம் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார மையங்களில் ஒன்றாக உருவெடுத்திருப்பதையும் நாம் மறுக்க முடியாது. இந்தியா இலங்கை வர்த்தக உறவுகளில் குறிப்பிடத்தக்க பகுதி தமிழகத்தினூடாக நடைபெறுகிறது. எனவே இருதரப்பு உறவுகளையும் வெறும் உணர்ச்சி அரசியலால் அல்லாது பொருளாதார ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப இணைப்பு மற்றும் மக்களிடையேயான பரஸ்பர நன்மைகளின் அடிப்படையில் முன்னெடுப்பதே எதிர்காலத்திற்கு உகந்த பாதையாகும். தமிழக அகதி முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்களின் எதிர்காலம் தொடர்பிலும் இன்னும் தெளிவான அரசியல் அணுகுமுறைகள் தமிழகத்தின் புதிய தலைமையிடமிருந்து வெளிப்படவில்லை. ஆனால் அவர்களை பாதுகாப்புடனும் கௌரவத்துடனும் மீள்குடியேற்றுவதற்கான சூழலை உருவாக்குவது இலங்கை அரசின் பொறுப்பாகவே தொடர்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த பொறுப்பை தவிர்க்காமல் நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தை புரிந்துள்ளது. இது தொடர்பாக 2008 தொடக்கம் 9 காலப்பகுதிகளில் பணியாற்றிய பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக செயற்படுவது கூடுதல் நம்பிக்கை அளிக்கிறது.
முடிவாக சொல்வதானால் தமிழகத்தின் புதிய அரசியல் தலைமையிடம் இலங்கையர்கள் எதிர்பார்ப்பது மோதல்களை அல்ல, பரஸ்பர மரியாதையுடனான ஆரோக்கியமான உறவுகளையே ஆகும். உணர்ச்சி வசப்பட்ட கோஷங்களை தாண்டி யதார்த்தமான ராஜதந்திரமும் சமத்துவமான பிராந்திய ஒத்துழைப்பும் தான் இருதரப்பு மக்களுக்கும் நீடித்த நன்மைகளை வழங்க முடியும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் இறைமையையும் கௌரவத்தையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமல் அண்டை மாநிலங்களுடனும் நாடுகளுடனும் பரஸ்பர நன்மைகளின் அடிப்படையில் இணைந்து செயல்பட வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இவ்வள்ளுவனின் வாக்கு நேரடியாக அரசியல் மற்றும் ராஜதந்திர பொறுமையை பிரதிபலிக்கிறது. ஒரு வலுவான நாடு தன் இறைமையையும் கௌரவத்தையும் காக்கும் போது கூட உணர்ச்சி வசப்பட்ட மோதல்களுக்கு பதிலாக நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே நல்லாட்சியின் அடிப்படை.